திருவண்ணாமலை மாவட்டம் எரமலூர் கிராமத்தில் பொது இடத்தில் இருந்து திமுக கொடி கம்பத்தை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் அகற்றினார். உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஜாதி உள்ளிட்ட அனைத்து கொடி கம்பங்களையும் அகற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்த நிலையில் அகற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் உள்ள வரதராமி அருகே இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த மகேந்திரன் என்பவரை தட்டி கேட்ட குணசேகரன் மகேஸ்வரி தம்பதியினரை மகேந்திரன் கத்தியால் வெட்டிய சம்பவத்தில் குணசேகரன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து மனைவி மகேஸ்வரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தொடர் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மகேந்திரனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் பகுதியில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து ஊராட்சி மன்றம் மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பாக மாபெரும் பொது இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கண் பரிசோதனை, ECG உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் சாயப்பட்டறை நிறுவனங்களின் சாயக்கழிவு நீரை நேரடியாக காவிரி ஆற்றில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் இப்பகுதி மக்கள் புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு வைத்த நிலையில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் அக்கநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் போட்டிகளில் 12 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் பிரான்சிஸ் சார்லஸ் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள மாங்கரை கிராமத்தில் அரசு துணை சுகாதார நிலையம் பழுதான நிலையில் காணப்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் சிகிச்சைக்கு செல்லும் நோயாளிகள் அமரக்கூட இடம் இல்லாமல் ஒருவர் பின் ஒருவராக சென்று சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்த நிலையில் அரசு புதிதாக சுகாதார நிலையம் அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி சார்பில் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வலியுறுத்தி மினி வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் போதை கலாச்சாரத்திற்கு எதிரான விழிப்புணர்வு பதாகையை ஏந்தி நடந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 2025 யூபிலி ஆண்டை முன்னிட்டு இனிய நலம் பெற வேண்டி நடைபெற்ற மிதிவண்டி விழிப்புணர்வு பயணத்தை TSP ஜெகநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து 10 கிலோமீட்டர் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். மதுரை மாவட்டம் அகப்புப்பாளையம் அடுத்துள்ள அன்சாரி நகர் பகுதியில் பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குழந்தையின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் பழவனங்குடி பகுதியில் நகராட்சி தூய்மை பணியாளரின் மகள் யுவஸ்ரீ இருசக்கர வாகனத்தில் இருந்து சாலையில் தவறி விழுந்த பணப்பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த பையில் 2531 ரூபாய் பணம் இருந்த நிலையில் காவல்துறையினர் அதனை பெற்றுக்கொண்டு மாணவிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பெரிய பள்ளி வாசலில் முஸ்லிம் தர்ம பரிபாலன சங்கம் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஃப்தார் நோன்பு விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் SDPI கட்சி சார்பில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மேடையில் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் பிரதிபலன் பார்க்காமல் திமுகவிற்கு வாக்களித்த நிலையில் திமுக இஸ்லாமியர்களுக்கு ஒரு நலத்திட்டமும் செய்யவில்லை என்று விமர்சித்து பேசினார்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்துள்ள நெமிலிச்சேரியைச் சேர்ந்த நரேந்திரன் என்ற இளைஞர் மதுபோதையில் சாலையில் சென்ற பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டதால் போலீசார் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் சட்டவிரோதமாக வீட்டில் பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்தது தெரியவந்த நிலையில் நரேந்திரன் உட்பட இதில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்து உள்ள கொடமான்பட்டி கிராமத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நோன்பு கஞ்சி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் முரளி விஜய், இணை செயலாளர் ரா தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சாமிநாயக்கன்பட்டி பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முன்னதாக இளைஞர்களுக்கான விளையாட்டு மைதான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கோம்பை தொழுமலை கிராமத்தில் இலவம் பஞ்சிற்கு உரிய விலை கிடைக்காததால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரிலான இலவம் மரங்களில் பஞ்சை எடுக்காமல் அப்படியே விட்டுவிட்டதால் இலவம் காய் வெடித்து காற்றில் பஞ்சு வீணாக பறந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொடர்ந்து அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து இலவம் பஞ்சிற்கு கூடுதலாக விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நாங்கள் கோம்பை தொழில்நுட்ப ஊர்ல பேசுறோம். இங்க ஒரு எல்லாமே இலவம் பஞ்சு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 500 ஏக்கர் போட்டிருக்கோம். போன வருஷம் 80 ரூபா 90 ரூபா விலை போனது. இந்த வருஷம் வெறும் 40 ரூபா 45 ரூபா இருக்காங்க. இது நாங்கள் அடித்தாலும் கட்டுப்படி ஆகாது. பஞ்சு உடைக்கிறதுக்கு கூலியெல்லாம் கூடுதலாக இருக்குது. இதை 40 ரூபாய்க்கு நாங்கள் அடிக்காமல் விட போகிறோம். ஏதாவது கவர்மெண்ட் இருந்து மேற்கொண்டு இது ஏதாவது விலை கூட்ட வைக்கிறதுக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் கூட எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே வண்டியூர் மலையடிவாரத்தில் உள்ள தோட்டத்து வீட்டில் விவசாயிக்கு சொந்தமான ஆடுகளை சிறுத்தை தாக்கியதால் 3 ஆடுகள் உயிரிழந்தது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் இது குறித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் உடனடியாக இந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். எனது மாமா தோட்டத்தில் இன்னைக்கு காலையில பகல்ல நடந்தது. சிறுத்தை புலி தாக்கி 4 ஆடு தாக்கப்பட்டுச்சு. தாக்கப்பட்டு 3 ஆடு இடத்துல இறந்துருச்சு. ஒரு கடா குட்டி சாமிக்கு நேர்ந்து விட்ட கடா அதாவது முடியாத நிலையில இருக்கு. இதுக்கு வனத்துறைகள் எங்களுக்கு மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், ஆடு மாடுகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது தொடர்ந்தடியா நீடிச்சா இது மனிதர்கள் உயிர் நிரம்ப எடுக்க வேண்டிய சூழ்நிலை வர. ரொம்ப மலை அடிவாரத்துலையும் இல்லை, ஊருக்கு பக்கத்துல தான் ஆளுகள் அதிகமாக நடமாடுற இடம். இது ஃபாரஸ்ட்டுக்காரங்க கூண்டு வச்சு சிறுத்தை புலியை பிடிக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சியம்மன் கோயில் புஷ்ப பல்லக்கு விழாவிற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை குறித்து உளவுத்துறை சரியாக செயல்படாததால் நாள்தோறும் கொலை கொள்ளைகள் நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் உள்ள கட்டியாம்பந்தல் கிராமத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் கிளை சார்பில் அரசு அனுமதியின்றி அமைக்கப்பட்ட அம்பேத்கர் சிலையினை அகற்ற வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை ஆகியோர் தலைமையிலான குழு அறிவுறுத்தியது. தொடர்ந்து விசிகாவினர் இதனை ஏற்றுக்கொண்டு இன்று மாலைக்குள் சிலையை தாங்களே அகற்றி விடுவதாக பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.